எனக்கென சுயமரியாதை இருக்கிறது. ஸ்டாலினை சந்தித்து வந்தவுடன் திட்டவட்டமாக சொன்ன ஓபிஎஸ். இன்று காலை பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓபிஎஸ் அறிவித்தார். ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து சஸ்பென்ஸ் நிலவி வந்தது. இதற்கிடையே யாரும் எதிர்பார்க்காத வகையில் மாலை முதல்வர் ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்தார். இந்த சந்திப்பிற்கு பிறகு பாஜகவுடனான கூட்டணி தொடர்பாக ஓபிஎஸ் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார். இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலுக்கு அதிமுக பாஜக இடையே கூட்டணி உறுதியானது. இதனால் ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் ஓபிஎஸ் எதிர்காலம் என்னவாகும் என அரசியல் அரங்கில் கேள்வி எழுந்தன. ஓபிஎஸ் மட்டுமின்றி அவரது ஆதரவாளர்களையும் கூட ஏற்கவே முடியாது என்ற நிலைப்பாட்டிலேயே எடப்பாடி இருக்கிறார். இதனால் ஓபிஎஸ் என்ன செய்வார் என்பதில் கேள்வி இருந்தது. இந்த சூழலில்தான் இன்று காலை முதல் தமிழ்நாடு அரசியல் அரங்கில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்து வருகிறது. முதலில் காலை முதல்வர் ஸ்டாலின் ஓபிஎஸ் இருவரும் வாக்கிங் செல்லும்போது சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பு நடந்து கொஞ்ச நேரத்திலேயே என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓபிஎஸ் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். இதற்கிடையே மாலை மீண்டும் முதல்வர் ஸ்டாலினை ஓபிஎஸ் நேரில் சந்தித்தார். ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் நிலத்திற்கு நேரடியாக சென்றார் ஓபிஎஸ். அவரை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாசலுக்கே வந்து வரவேற்றார். ஸ்டாலின் ஓபிஎஸ் இடையேயான சந்திப்பு சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் உடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் சில முக்கிய முடிவுகளை தெரிவித்தார். கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக அறிவித்த பிறகு பாஜக தரப்பு பேசினார்களா என்ற கேள்வி இல்லை என்ற ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும் ஓபிஎஸ் பதிலளித்தார். பாஜக தரப்பு உங்களை அவமானப்படுத்தியதாக பார்க்கிறீர்களா என்ற கேள்விக்கு ஓபிஎஸ் அப்படியெல்லாம் இல்லை, எனக்கென ஒரு சுயமரியாதை இருக்கிறது. அரசியலில் நான் ஜெயலலிதாவுடன் 25 ஆண்டுகள் நேரடியாக பணியாற்றி இருக்கிறேன். கட்சி ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் பணியாற்றி இருக்கிறேன். அனைத்தும் எனக்கு தெரியும். இன்றைய கால சூழலில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் சமக்ரா சக்தி நிதி குறித்து கேள்வி எழுப்பினால் தமிழக அரசு மும்மொழி கொள்கையை ஏற்காததால் நிறுத்தி வைத்திருப்பதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார். ஜனநாயக நாட்டில் அது ஏற்புடையது இல்லை என்பதே எனது நிலைப்பாடு என்றார். முன்னதாக தனியார் டிவி சேனலுக்கு அளித்த பேட்டியில் ஓபிஎஸ் ஆதரவாளர் சுப்புரத்தினம் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் மகிழ்ச்சிதான் என்பது போல கூறியிருந்தார். தங்கள் முதுகில் குத்தியவர்களுக்கே பாடம் புகட்டுவதே முக்கிய நோக்கம் என்பது சுப்புரத்தினம் கூட்டணி குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அடுத்து என்ன செய்ய போகிறார், யாருடன் கைகோர்க்க போகிறார் என்பது அரசியல் அரங்கில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது.